திருக்குறள் கதைகள். என் பெயர் வாசு சோபிதா. 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு ஸ்ரீ தரம்சந்த் ஜெயின் பள்ளி, கருவம்பாக்கம். அதிகாரம் 4, அறம் வலியுறுத்தல். குறள் 35. அழுக்காறு அவாமிகுரி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். ஒரு பள்ளியில 7ஆம் வகுப்பு இ பிரிவில் சோபிதா, பிரஜ்னா, நிதிஷ்கா என்று 3 பேர் இருக்காங்க. சோபிதா ஃபர்ஸ்ட் ரேங்க் மாணவி, ஆனால் ஏழை. பிரஜ்னா செகண்ட் ரேங்க்கும் தேர்ட் ரேங்க்கும் போட்டி போடுவார், ஆனால் வசதிக்கு குறைவில்லை. நிதிஷ்கா பணக்காரி, ஆனால் படிப்பிலோ சுமார். ஒரு நாள் பிரஜ்னாவோட பர்த்டே வருது. அப்போ பிரஜ்னா ஹேண்டி கேமராவை எடுத்துட்டு வந்தா, எல்லாரோட சேர்ந்து புகைப்படம் எடுக்க. அப்போ எல்லா தொழில்களும் அவளுக்கு பரிசு கொடுத்தாங்க. நிதிஷ்காவுக்கு ரொம்ப விலை மதிப்பையான பேனா கொடுத்தா. அப்போ சோபிதா என்கிட்ட அவள் பரிசு கொடுத்தா. என்னன்னு பார்த்தா பிரஜ்னாவோட கையாலே வரைஞ்ச ஓவியத்தை கொடுத்தா. பிரஜ்னா சொன்னா, எனக்கு எல்லாத்தோட சோபிதா கொடுத்த பரிசு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னான். அப்புறம் நிதிஷ்காவுக்கு அதை சோபின்னே கோபம் வந்துடுச்சு. அதனால என்ன பண்ணான்னா, யாருக்குமே தெரியாம அவளோட ஹேண்டி கேமராவை எடுத்து சோபியோட பையில வச்சா. அப்புறம் ஆசிரியர் பாடம் நடத்தினாங்க. அப்புறம் என்ன ஆச்சு, அவளோட பிரஜ்னாவோட கறிக்கோள் தீர்ந்து போச்சுன்னு அவள் பேக திறக்கிறப்ப அவள் ஹேண்டி கேமரா இல்லை. அதை பார்த்த இன்னொரு தோழி ஆசிரியர்கிட்ட சொன்னான், ஆசிரியரே பிரஜ்னாவோட ஹேண்டி கேமரா காணாம போச்சு. ஆசிரியர் உடனே திட்டினாங்க, எதுக்கு ஸ்கூலுக்குலாம் ஹேண்டி கேமரா எடுத்துட்டு வர அப்படின்னு சொன்னோடனே அந்த தோழி சொன்னா, இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள், அதனால எடுத்துட்டு வரா அப்படின்னாங்க. அதனால ஆசிரியரும் எல்லாரோட பேக்கையும் செக் பண்ண சொன்னாங்க. உடனே நிதிஷ்கா எழுந்து, ஆசிரியரே நான் பார்த்தேன், இந்த சோபி தான் எடுத்தா, நான் பார்த்தேன் அப்படின்னா. உடனே சோபி சொன்னா இல்லைன்னா. அப்புறம் நிதிஷ்கா போய் அவ பேக்கை திறந்து காட்டுறா, ஹேண்டி கேமரா இருந்தது. உடனே ஆசிரியர் சொன்னாங்க, தலைமை ஆசிரியர் அறைக்கு போ அப்படின்னோடனே அழுதுகிட்டே அவ சொன்னா, நான் எடுக்கலன்னு. அப்புறம் பிரஜ்னா சொன்னா, நான் அதை ஆன்லே தான் வச்சிருந்தேன், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் யாரோட முகம் வருதோ அவங்க தான் எடுத்திருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிதிஷ்காவோட முகம் வந்ததால அதை நிதிஷ்கா தான் எடுத்தான்னு தெரிஞ்சிச்சு. ஆசிரியர் கோபப்பட்டு சொன்னாங்க, தலைமை ஆசிரியருக்கு எடுத்துக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன ஆச்சு, சோபி சொன்னான். என்ன சொன்னான்னா, அவ தெரியாம எடுத்துட்டா, என் மேல இருக்க கோவத்தால எடுத்தா, அதனால அவளை அந்த மாதிரி இனிமே பண்ண மாட்டா. இதை புரிஞ்சுக்கிட்ட நிதிஷ்காவும் சோபியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த கதையில சோபியாக நடித்தது சோபிதா. நீதி: தீமை, கோபம், ஆசை, கடுஞ்சொல் ஆகியவற்றை நீக்கி அறவழியில் நடக்கணும். நன்றி.